அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் அதிகாரம் 5 தந்திரம் 6. இன்னைக்கு நாம சிந்திக்கிற இருக்க திருமந்திரம் 1629. பின்னெய்த வைத்ததோர் இன்பப் பிறப்பினை முன்னெய்த வைத்த முதல்வனை எம்மிறை தன்னெய்தும் காலம்தானே வெளிப்படும் காலத்து தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமது தானே. டிரான்ஸ்லேஷன். இந்த பாடல் 1586 அதே பாடல் தான். இங்கே தவத்திலையும் இது பொருந்துன்றதுனால இந்த பாடல் திரும்ப எங்கேயும் வந்திருக்கு. Translation. This sweet birth has been bestowed to attain later by the Lord, by God, who has designed it earlier. When I know myself, He will reveal Himself. It is the mind that helps to attain final bliss. பின்னெய்த வைத்ததோர் இன்பப் பிறப்பினை. இங்க எய்தங்கிறது நம்ம அடைய, நம்ம இதுக்கப்புறம் இருக்கிற உலகங்கள், அதாவது பிறப்பு. இப்போ மனித பிறப்பாக இருக்கிறோம். இனி அடுத்தடுத்த இதில் போகும்போது சொர்க்கம் போவோம், தபலோகம் போவோம், சத்தியலோகம் போவோம், அந்த ரிஷி நிலை வரும், புனித ஆத்மான்ற நிலை வரும். அந்த மாதிரியான இன்ப பிறப்பெல்லாம் நமக்கு வச்சு இறைவனை அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படிநிலையாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னெய்த வைத்த முதல்வனை, இது முன்னாடி இருந்தே, நம்ம இந்த பிறப்புலேருந்து தான் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா இல்லை, முன்ன இருந்தே இந்த உலகம்ன்ற மாய உலகம்ன்றத ஆரம்பிச்சதுல இருந்தே ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு. அந்த இறைவன் ஒவ்வொரு படிநிலையா நமக்குள்ள இருக்க அந்த இருளை நீக்கிறதுக்காக, அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்காக அந்த முதல்வனும் முன்னே வைத்திருக்கிறாங்க. எம்மிறை தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும். எப்ப இறை தன்னை உணர்ந்து அந்த இருள் நீங்க பெற்றா, அந்த மாயையிலேருந்து விடுபட்டாதான் அந்த தன்னை உணர்தல் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறைவனை அடையிறதை நோக்கி திரும்புவோம். அது அந்த காலத்து தானே வெளிப்படும். மண்ணெய்த வைத்த மனமது தானே. மண்ணெய்தனா இறைவனை அடையிறது, தலைவனை அடைய வைக்கிறதே எதுனா மனமது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1586 இது. இதில் இன்னொன்று இதுவும் பார்க்கலாம். இப்போ இந்த மனம் செம்மையானால் நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம அடையணும்னு நினைப்போம். முதல் நிலை எப்படின்னா, இப்போ இறைவன்ற இடத்துல மனம்ன்றது ஒன்றும் இல்லை இல்லையா. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த காலம் முன் பின், இப்போ இங்கே சொல்கிறாங்க இல்லையா, முதல்ல பின் சொல்கிறாங்க, அப்புறம் முன்னாடியே இருந்தே இருக்குது, பின்னாடி நம்ம அதை அடைவோம், அதுக்குன்ற அந்த காலம் வந்தால் அடைவோம், அந்த காலத்து அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் இறைவனுக்கானது இல்லை, இதெல்லாம் மனதுக்கானது. இறைவனுக்கு காலம் கிடையாது, முன்பின் கிடையாது, இரட்டிப்பு தன்மை கிடையாது, இருள் கிடையாது. இது எல்லாமே மனம்னு ஒன்று நமக்கு கொடுத்ததுனால தான் இப்போ நமக்கு அது காலம்ன்றது நம்ம பார்க்குறோம். ஒரு நிமிஷம், யாராவது வந்திருக்காங்களா? யாரும் விந்தியாம்மா வந்திருக்காங்க. விந்தியாம்மா, நீங்கள் உங்களோட இதை சொல்லிடுறீங்களா? நான் அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1629 திருமந்திரம். தருணம் அறிந்து தயை புரிவாள். திருமந்திரம். பின் எய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன் எய்த வைத்த முதல்வனை எம் இறை தன் எய்தும் காலத்து தானே வெளிப்படும் மண் எய்த வைத்த மனம் அதுதானே. அருமையான திருமந்திரம். இம்மானிட பிறப்பு இனிமையான இன்ப நுகர்வுகளுக்கு இடமானது. பலவித பிறப்புகளை கடந்து
மாணிக்க வாசகர் அருளிய புல்லாகி பூடாகி புழுவாகி என்றபடி இறைவனை என்ன வாய்ப்பாக அடைந்த இம்மானிட பிறப்பு பல பிறவிகளுக்கு பின்னாக அடைய பெற்றது, பின் எய்த வைத்தது. இந்த பின் எய்த பிறவியினும் கூட மேலும் வீணே காலம் தாழ்த்தாது இறையருள் சிந்தனையை முன்கூட்டியே பின்னு பல பிறவி எடுத்து உழலாமல் முன்னதாகவே அடைய செய்த மூல முதல்வன் பரம்பொருள். பக்குவம் பெற்றுவிட்ட அன்பர்கள் உள்ளத்தில் வெளிப்பட்டு அருள வேண்டிய தருணத்தில் தான் எய்தும் காலத்து தானே தோன்றி அருள் செய்வான். அந்த அருள வேண்டிய தருணம் என்பது மனதில் பரம்பொருள் நினைவு நிலையாக பொருந்தி இருப்பதான நிலையிலேயே என்க. மண் நிலை பெற எய்த பொருந்த. இந்த நேரத்தில் ஒரு திருமந்திரம் நினைவிற்கு வந்தது. தானே தனக்கு பாய்வனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. இந்த பாடல், இந்த மந்திரம் எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியான மந்திரம். நாம நல்லது செய்யணும், நல்வினை. தீயது செய்யக்கூடாது. தீயது செய்தால் பாவம். இந்த இரண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம உயிரா இருக்கிறது சிவபெருமான் தான். இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா மறுபிறப்பவே நம்ம சிந்திக்க வேண்டாம். இப்பிறப்பிலேயே நம்ம புண்ணிய காரியங்களை இறைவனை நினைத்து செய்திடலாம். அதுதான் அந்த 4 அடிகள்ல திருமந்திரமா கொடுத்திருப்பாரு. முதல்ல மறுமை சொல்லுவாரு, அடுத்ததான் இம்மை. இப்ப மறுமைக்கு செல்வதற்கு இம்மையில புண்ணியங்களை செய்யுங்க. யாரோட மனசு அந்த சூரியனை போல பரிசுத்தமானதா இருக்கோ, யார் இறை சிந்தனையோடு இருக்காங்களோ அப்பவே இறைவன் அருள் தருவான் அப்படின்றது இந்த திருமந்திரம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா, அருமைம்மா. நான் அதை தொடர்ந்து முடிச்சிடுறேன். இப்போ இந்த மனம்ன்றது ஒன்று வந்ததுனால தான் இப்போ இந்த உலகம், இந்த மாய உலகம்னு ஒன்று படைச்சு அந்த மாய உலகத்துக்கு கிரகங்கள்ன்றதையும் படைச்சிருக்காங்க. அப்போ காலை மாலைன்னு ஒரு ஒரு சுழற்சியும் இருக்குது, இந்த இயக்கமும் இருக்குது. இந்த இயக்கம் இது எத்தனையும் எதனால் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இருள் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், நமக்குள்ளே எதை கொண்டு வந்திருக்கிறோமோ அதை போக்கணுங்கிறதுக்காக இந்த இந்த ஒரு ப்ராசஸில் நம்மளை நம்ம ஈடுபடுத்திக்கிறோம். இந்த இந்த பிறவி எடுத்து அந்த காலங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள இப்போ இந்த மனம்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே மனமே இல்லை அப்படின்னா இந்த இயக்கம், இந்த மாய உலகம், இது எதுவுமே இல்லை. இறைவன் இடத்துல இது எதுவுமே கிடையாது. இந்த மனம்னு இருக்கிற வரைக்கும் தான். இப்போ என்னோட பிறவியில் நான் பயம்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கான சூழ்நிலை எப்படி வரும்னா பயம் இன்னும் நிறைய நான் படுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் எனக்கு கொண்டு வரும். என்னோட இருள் அதுதான் அப்படின்னா அதுக்கான ஒரு வாழ்க்கை முறை எனக்கு கொடுக்கும். அந்த அதுலேருந்து நான் வெளியில் வரணும், இறைவனோட அமைதி நிலையை பிடிச்சி நான் அந்த பயத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னு. இப்போ கோவம்தான் என்னோட இருளாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் அதே தான், இறைவனோட அமைதி நிலையை பற்றி கொண்டு அதையும் நான் ஃபேஸ் பண்ணி அங்கேயும் நான் அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நம்ம கவலை, நமக்குள்ளே இருக்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே நீக்கி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பிறவி. அதை நீக்கிட்டோன்னா அந்த மனமதுன்றது போயிடுச்சுன்னா இங்கே காலம், இங்கே முன் பின் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, காலத்து, இது எல்லாமே இறைவனுக்கானது இல்லை. இது எல்லாமே மனதுக்கானது. நம்ம தூய்மை அடைகிற வரைக்கும் தான் இது எல்லாமே வேலிடாக இருக்கும். நமக்கு இந்த காலம்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம இறைவனை போய் அடையணும், இறைவன் உள்ளே இருக்கிறாரு, அதுக்குன்னு ஒரு காலம் வரணும், பக்குவம் வரணும். இது எல்லாமே எந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கரெக்டுன்னு இருக்குன்னா மனதிலிருந்து பார்க்கும்போது தான் இது எல்லாமே கரெக்டு. ஆமாம், நம்ம இன்னும் இறைவனை அடையலை, அந்த இடத்துல இருப்போம். ஆனால் நீங்கள் இறைவன்ற அந்த அமைதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா இங்கே காலமும் கிடையாது, உருவமும் கிடையாது, அந்த மாய உலகமும் கிடையாது. இது அனைத்தையும் இந்த மாதிரியும் இந்த இடத்த பார்க்கலாம்.
மண்ணெய்த வைத்த மனமதுதான். இந்த மனம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த உலகம்ன்ற இயக்கம், அதை நம்ம இறைவனை அடையணுன்றது இருக்கும், இந்த அடையணுன்றதும் இருக்கு. இருளை நமக்குள்ள இருக்கிற இருளை போக்கணுன்றதும் இருக்கு. அது எந்த வகையான இருளா இருந்தாலும் சரி, எனக்குள்ள கோபம் ஒரு இருளா இருக்கலாம், இல்லை பொறாமையா இருக்கலாம், ஒரு நான் செஞ்ச பெரிய வினை பெரிய பாவ வினையா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் என்னன்னா இறைவனோட அந்த அமைதி நிலை தான், அந்த தவ நிலை தான். அதனால தான் இந்த பாடலை இங்க திரும்ப கொடுத்துருக்குறாங்க, தவத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நான் எந்த பிரச்சனையை பாவமா கொண்டு வந்திருந்தாலுமே அந்த இறைவனோட அமைதி நிலையில அந்த ஒண்ணுமில்லாத நிலைக்கு நான் போயிட்டேன்னா இந்த கர்மா வந்து நம்ம நீக்கிற முடியும். அந்த இதை சொல்றதாவும் இந்த பாடலை நான் பார்க்குறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இது மாதிரி வைக்கிறதுக்கு தன் முன் பின் இப்படிலாம் ஒன்று இருக்கு, காலம் எல்லாம் இருக்குன்னா அது மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான். அந்த மனம்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில வரணும்னா தவம் தான், அது இறைவனோட திருவடி தான். அந்த இறைவனோட திருவடியில் நம்ம இருக்க நம்ம வந்து இந்த மனதுல இருந்து வெளியில வர முடியும். அதுதான் நான் இருந்து பார்க்கறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் தவம் அத்தியாயம் பாடல் 1629 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விடுக்கின்றது. முதல்வனையும் இறை தன்னைதும் காலத்து தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமதுதானே. பின்னெய்த வைத்தது ஓர் இன்ப பிறப்பினை, முன்னெய்த வைத்த முதலவன் எம்மிறை, தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமதுதானே. இதன் விளக்கமாக சரவண ஐயா தளத்திலிருந்து, தவநிலையை அடைந்த பிறகு அதில் மேன்மை நிலையை அடைய வைத்தது ஒரு பேரின்பத்தை கொண்ட பிறவி ஆகும். இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்பிருந்தே ஒவ்வொரு பிறவியிலும் இந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை வைத்து அருளியது ஆதி முதல்வனாகிய எமது இறைவனாகும். தாம் இறைவனாகவே இருக்கின்றோம் என்பதை எமது ஆன்மா உணர்கின்ற காலத்தில் அவன் தானாகவே உள்ளிருந்து வெளிப்பட்டு அருள்வான். அவ்வாறு இறைவன் வெளிப்படும் நிலையை அடைய வைத்தது தவநிலையில் உறுதியாக இருக்கின்ற மனமாகும். இதன் உட்கருத்தாக, தவநிலையில் மேன்மையடைந்து இறைவனை உணர்கின்ற நிலையானது ஒரே பிறவியில் கிடைத்து விடுவதில்லை. அதற்கு முன்பே ஒவ்வொரு பிறவிகளில் இறைவனின் அருளால் கிடைத்து செய்த பல சாதகங்களின் பலனால் சிறிது சிறிதாக இந்த நிலை கிடைக்கின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேவாரம்.org இந்த பாடல் இல்லை. நேற்றைய பாடல் முடிஞ்சிட்டு இப்ப அடுத்த பாடலுக்கு உண்டானதான் கொடுத்திருக்காங்க. ஐயா அர்த்தனரைய வாருங்க. வணக்கம். இதுல எய்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த எய்த அப்படின்னாலே அடைதல் அப்படின்னு ஒரு பொருள் வரும். இந்த பிறப்பு அப்படிங்கிறது 2 விதமான பிறப்பு உண்டு. இந்த சில பிரிவினர்களுக்கு பூணூல் அணிதல் அப்படின்னு ஒன்று உண்டு. இது ஆவணி மாசத்துல பண்ணுவாங்க. அந்த பூணூல் அணியறதே 2வது பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பூணூல் அணியக்கூடிய உரிமை இல்லாதவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்றது? அவங்களுக்கு எது 2வது பிறப்பு? அதாவது இரு பிறப்பாளர் அப்படின்னு ஏதோ ஒரு இலக்கியத்துல வரும். அது இப்ப எனக்கு நினைவில்லை. ஆனா இரு பிறப்பாளர் அப்படின்னே வரும். இரு பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று வினை தீர்வதற்கான பிறப்பு. சரி, வினை தீர்ந்த பிறகு தவத்தால் வரக்கூடிய பிறவி இருக்கு பாருங்க, அது இறைவனை சேருவதற்கான பிறப்பு. நம்முடைய ஞானிகள் எல்லாருமே இறைவனை சேருவதற்கான ஒரு பிறப்பு தான். இப்ப பாரதியார் நீண்ட நாள் இந்த உலகத்துல இல்லை,
விவேகானந்தர் நீண்ட நாள் இல்லை, வள்ளலார் 51 வருஷம் இருந்தாரு. அது மாதிரி இப்ப சில பேர் வந்து குறைந்த வயதே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் நம்ம மனசுல இருக்காங்க. மண்ணுல இல்லையே தவிர மனசுல இருக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஏன் குறைந்த வயதே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாரதியாருடைய வாழ்க்கையையும் பாரதியாருடைய பாடல்களையும் பார்க்கும்போது அவருக்கு வந்த மாதிரி வறுமை யாருக்குமே வந்துமான்னு தெரியாது. ஆனா அந்த வறுமையிலும் இறைவனை நினைக்கிறதுங்கிறத அவர் கொஞ்சமும் குறைக்கல. அப்ப அதுதான் அவருடைய 2வது பிறவி அது. அப்ப அவர் வந்து இறைவனை சென்று சேர்ந்தார் அப்படிதான் சொல்ல முடியும். அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவகதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகதி தானே அப்படின்னு திருமூலரும் சொல்லியிருப்பாரு. அதனால வந்து அப்படி 2வது பிறவியா இருக்கக்கூடிய அந்த பிறவில நம்ம இறைவனோடு இருக்கிற காலத்துல அந்த அவர் வெளிப்படுவார் அப்படிங்கிறது அது உணரக்கூடிய காலம் சொல்லியிருப்பாரு அந்த பாட்டுல. சார் அந்த 3வது வரி படிங்க ரத்னா சார். அஹ் 3வது வரி பாருங்க சார். தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும். காலத்து தானே வெளிப்படும். அதுக்கு நம்ம எந்த விதமான முயற்சியும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தானே வெளிப்படும் அப்படிங்கிறது அதுதான். அந்த தானே வெளிப்பட்ட பிறகுதான் அவங்க வந்து அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றலை அவங்க பெறுவாங்க. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்த நம்ம முடிச்சிட்டா கூட என்னை தவிர யாராலையும் செய்ய முடியாது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க. நினைத்தவை நினைத்தாங்கு எய்துறும் அனைத்தையும் தரும் ஒரு அரும்பெறல் மணியே அப்படின்னு வள்ளலார் வந்து அகவல்ல சொல்லியிருப்பார். நினைத்ததை நினைத்தாங்கு, அப்பவே. ஆங்கு அப்படின்னா முழுமையாக நிறைவாக அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த வெளிப்படும் காலத்துல அப்ப மனசு வந்து தூய்மையா இருக்கும். அதனால மண் எய்த வைத்ததே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தவம் உடையவர்களுடைய மனசு வந்து மண்ணுக்கு வரும்படியாக வைத்தது அப்படிங்கிறது. வைத்தது எது அப்படின்னா இயற்கை அது மாதிரி வைத்தது. அந்த அவங்களுடைய எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க. இப்ப சுந்தரர் வந்து 30 வருஷம் இருந்தாரு. அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டா திருத்தொண்டர் திருத்தொகை எழுதுறதுக்காக வந்தாரு. திருத்தொண்டர் திருத்தொகை எழுதி முடிஞ்சது 30 வருஷம் ஆயிடுத்து. உடனே நொடித்தான் மலை உத்தமனே அப்படிங்கிற அந்த பதிகத்தை பார்த்தோன்னா தெரியும். தேவாரத்துல நொடித்தான் மலை உத்தமனேன்னு ஒரு பதிகம் தொடங்கும். அது அந்த திருவஞ்சிக்காலத்துல இருந்து கைலாயத்துக்கு போனதை சொல்ற மாதிரி இருக்கும். அல்ல அவர்கள் வந்த வேலை முடிஞ்சு. நம்மலாம் வந்தது வந்து வினை தீர்வதற்காக வந்தோம். ஆனா சுந்தரர் ஞானசம்பந்தர் இவங்கெல்லாம் வந்தது வந்து இறைவனை சேர்வதற்காக வந்தார்கள். நாமும் வந்து வினை தீர்ந்த பிறகு இன்னொரு பிறவியில இறைவனை சேர்வதற்காக வருவோம். அப்ப நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு ரெண்டுமே இல்லாம போயிடும். இதுதான் வந்து இந்த திருமந்திரத்துல இந்த பாட்டுல இருக்கக்கூடிய கருத்து. வேற ஏதாவது சொல்லாம விட்டுருந்தாக்கா இன்னும் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி யாராவது கேள்வி கேட்டாலும் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நன்றி. ஐயா, இந்த தவம்ங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க சார். தவம் இது பார்க்கும்போது திருக்குறள்ல தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குறள் தவம்ங்கிறது நீங்க சொல்லுங்க சார், அப்ப நான் சொல்றேன். தவம்ங்கிற ஒரு அதிகாரத்துல அவரு மகுடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அந்த நீயானால ஒரு நிகழ்ச்சியில அதை சொல்லியிருந்தார். அந்த குறள் அவர் சொன்னதுல இருந்து அது ரொம்ப அடிக்கடி எடுத்துதான் இருக்கும். பலர் ஆகிய காரணம் நோற்பார் பலர் நோலாதவர் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையான. இந்த தவம் அப்படிங்கிறது 27வது அதிகாரம் சார் திருக்குறள்ல.
27வது அதிகாரம். அந்த 27வது அதிகாரத்திலேயே நீங்க டக்கப் அப்படியே இதயத்துல இல்லைன்னா கூட இணையத்துல எடுத்துருவீங்க சார். 7வது திருக்குறள் 27வது அதிகாரத்துல அது தவம். அதோட 5வது திருக்குறளை பாருங்களேன் சார். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அதான் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது அப்பவே கிடைச்சிருமா, முழுமையா கிடைக்கும். இந்த வேண்டியங்கிறதுக்கும் கேட்கறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். கேட்கறது அப்படிங்கிறது ஆஸ்க், ஐ ஆஸ்க் few thousand to ரத்னா சார்னு கேட்கலாம், அது ஆஸ்க். ஆனா வேண்டியங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன இருக்கும், ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ரெக்வஸ்டோட இன்னும் ஆழ்ந்த ஒரு வார்த்தை இருக்கும் இங்கிலீஷ்ல. அதெல்லாம் நம்ம லீவ் லெட்டர் எழுதும்போது தான் எழுதுவோம். ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்படின்னு, தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வேண்டிய. கேட்கறதுக்கும் வேண்டறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. கேட்டு பெறுவது, கேட்டு கேட்காமல் பெறுவது அப்படிங்கிறது வாழ்க்கை. ஆனா வேண்டி பெறுவதுங்கிறது வரம். அதான் ரொம்ப இந்த மாதிரி வித்தியாசமா சிந்திச்சோம்னா தெளிவு கிடைக்கும் நமக்கு. அந்த 5வது திருக்குறள் பாருங்களேன். தவம் முயலப்படும். தவம் அவ்வளவு ஈஸியா கிடையாது. ஆனா முயலப்படும் அப்படின்னா முயற்சி செய்து தவம் செய்வார்கள். ஈண்டு அப்படின்னா இங்கு அப்படின்னா ஆன் த எர்த். சரி, அந்த தவத்தை முயற்சி செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறோமோ அது அப்பவே முழுமையா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இங்க இன்னொரு கேள்வி இருக்கு. வேண்டியாங்கன்னா எதை வேணாலும் வேண்டலாமா அப்படின்னு கிடையாது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. நீ என்ன வேண்டணும் அப்படின்னா பிறவாமையை தாங்க வேண்டணும். வேண்டியாங்க எய்தலான்னு உடனே நம்ம எது கேட்டாலும் எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு கிடையாது. அங்க ஒரு பிரேக் போட்டு வச்சிருக்காங்க. வேண்டியாங்க எய்தலான்னா என்ன வேண்டணும் அப்படின்னா அதையும் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படிங்கிறது. அந்த பிறவாமையை வேண்டுவதுதான் தவம் அப்படிங்கிறது. ஆனா அந்த பிறவாமை வேண்டும்னால எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு ஒரு விஷயம். அதனால இந்த தவம் அப்படிங்கிறது ரொம்ப தவம் 27வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நேரம் இருக்கும்போது படிக்கணும். தவம்னா என்னங்கிறத முதல் திருக்குறள்லயே சொல்லியிருப்பாருங்க. என்ன அப்படின்னா தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். ஆனா நம்ம துன்பப்படுறோமேனு இன்னொருத்தருக்கு துன்பம் செய்யக்கூடாது. இதுதான் தவத்துக்கான அடையாளம். அதுதான். அதனால உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இது முதல் திருக்குறள். இப்ப ரத்னா சார் சொன்னார் பாருங்க, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பணம் இல்லாதவங்க பல பேர், ஏகப்பட்ட பேர், அது எல்லாருக்கும் தெரியும். சரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லாதவங்க அதே மாதிரி பல பேர். அதுக்கப்புறம் அந்த அறிவு இல்லாதவங்க நிறைய பேர், முயற்சி இல்லாதவங்க பல பேர். இது எல்லாமே இருக்கிறவங்க சில பேர் தான், ரொம்ப சில பேர் தான். அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த சிலராக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே தவம் செய்தவர்கள். பலராக இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் தவம் செய்யாதவர்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான விளக்கம். இலர் பலராகிய காரணம். அங்க காரணத்தை சொல்லிடுறாரு. பல பேரு பல விஷயங்கள்ல இல்லாதவங்களா இருக்கிறாங்களே, அதுக்கு ஆங்கிலத்துல லேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாதவங்களா இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, நோட்பார் சிலர். அந்த சிலருக்கு அடுத்ததே பலர்னு கொண்டு வந்திருப்பாரு. ஒரு திருக்குறளை படிக்கிறோம் அப்படின்னா நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படிக்கணும். நான் ஒரே நாள்ல 1330 படிச்சுட்டேன் அப்படிங்கிறது படிக்கிறதே கிடையாது. அது ரீடிங். அது
அதனால இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதார் அப்படின்னு பல பேர் வந்து அந்த தவத்தை செய்யாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். அதனால்தான் அந்த திருக்குறளை வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான திருக்குறள் அது. திருக்குறளோட அருமை எப்ப தெரியும்னா பின்பற்றினாதான் தெரியும். நிற்க அதற்கு தகங்கிற அந்த இடத்துக்கு போகும்போதுதான் திருக்குறள் வந்து நமக்கு நல்ல உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறது. அதனால இந்த அதிகாரத்துல இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு ரத்னா சார் இந்த தவத்துல? ஏன் நம்ம திருமந்திரத்துல கேக்குறீங்களாங்க? திருமந்திரத்துல. ஆமா ஆமா, திருமந்திரத்துல இன்னும் நீங்க தான் எனக்கு எப்பவுமே சொல்லுவீங்க. நான் இன்னும் 2 பாடல் இருக்குங்க, 3 பாடல் இருக்கு. 3 பாட்டு இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து இந்த தவம்ங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய 10 திருக்குறளையும் ஒரு முறை படிச்சு சிந்திச்சிங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பாடல்களும் அந்த 10 பாட்டும் புரியும். நன்றி. வேற யாராவது சொல்லணுமா அப்படின்னு கேளுங்க, இல்லைன்னா நிறைவு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஓதுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அபிராமி அந்தாதியினுடைய 54வது பாட்டை பார்க்கலாம் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி 53 பார்த்துட்டோம். வேணா 52 பார்க்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும் அது. இதுக்கு பவளமணி அம்மா, பழனியா, சிவலிங்கம் ஐயா மூவர் கேட்கும் தளத்தில் இருக்கும்போது தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வரலாம். திவாகரன் சார், சத்யநாராயணன் சார் லிசனிங்னா? சிவலிங்கம், ஆமாங்கய்யா, சிவலிங்கம் ஐயா வராரு. வாங்க சிவலிங்கம் ஐயா. வாங்க சிவலிங்கம் சார். சிவலிங்கம் ஐயா தொடருங்க. ஐயா வணக்கம். நல்லா இருந்ததுங்க. இது வந்து நம்ம தனியா ஒரு சாப்டரே வச்சு இதை பத்தி சிந்திக்கலாம் போல, அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தனியா ஒரு நாள் வாய்ப்பு இருந்தா, ஜென்ரலா இந்த ஒரு துறவுன்னு முடிச்ச உடனே அந்த துறவுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும், இது மாதிரி தவம் அப்படின்னு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத முழுசா நம்ம ஒரு சிந்திச்சாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுங்கய்யா. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி சிவலிங்கம். வாய்ப்பு இருந்தா நிச்சயம் செய்வாங்க. ஐயா எத்தனை அறிய சார் ஓதி இல்லாமா சார்? ஓதி நிறைவு பண்ணிக்கலாமா? சரி, ரைட். இது வந்து 52வது பாடல் அபிராமி அந்தாதியில. இந்த அபிராமி அந்தாதிக்கு பிரம்ம ரிஷிகள்ங்கிறவரு நல்ல விளக்கம் எழுதியிருக்காரு. அது நானும் ரத்னா சருமுடியெல்லாம் அடிக்கடி படிப்போம். இப்ப அவர் கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால படிக்க முடியறதில்ல, மறுபடியும் படிக்கணும். அவருடைய பதிவுகளை பார்த்து அவர் எழுதின விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும், மனசுலயும் நிற்கும். 52வது பாட்டு. வையம் துரகம் மதகரி மாமகுடம், வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகையே, வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகையே, பெய்யும் கனகம் பெருவிளையாரம், வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகையே, பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் திருவடித்தாமரைக்கு, வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை, பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு, அன்பு முன்பு செய்யும் தவம் உடையாருக்கு
உளவாகிய சின்னங்களே ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை அருமை. நன்றி நன்றி. நிறைவு செய்துள்ளோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதுலின் ஞான தலைவனை நன்னோர் என்றும் கூறிய திருமூலனின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் தெளிவு கொடுத்து சிறப்பித்த மேன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாசம் நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.